மகாபெரிவா சரணம். பெண்மை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரொம்ப பலகீனமான ஒரு இனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு பெண்ணிடமும் எவ்வளவு தைரியம் இருக்கிறதோ அவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லும் பொழுதே என்ன ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னா, வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விதம் இருக்கு இல்லையா? எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக் கொள்வதில் பெண்ணுக்கு நிகர் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு மெஷரிங் யூனிட் வச்சுருக்கோம். கிலோகிராம், லிட்டர், மீட்டர் இப்படி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வலியை தாங்கிக் கொள்வதற்கு அதற்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். டால் அப்படின்னு சொல்கிறதான். இதுக்கு ஒரு டாலர் மீட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எப்படின்னா எவ்வளவு பெயின் இருக்குது அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. 0 to 10 அப்படிங்கிறதே ஒரு அதிகமானது. 10 அப்படிங்கிறதே அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா 47 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 47 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேராக ஒருத்தர் நிப்பாட்டி அப்படி ஷூட் பண்ணால் அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த வலி 47. ஆனால் பெண் இருக்கிறாள் இல்லையா, அவள் பிரசவிக்கிறாளே, அந்த பிரசவிக்கக்கூடிய சமயத்தில் அவள் அனுபவிக்கக்கூடிய அந்த வலி சொல்லும் பொழுது 57 டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவ்வளவு வலியை தாங்கிக் கொள்கிறவள் வாழ்வில் ஏன் அவள் தோற்று விடுகிறாள், ஏன் பல சமயங்களில் ஏமாற்றப்படுகிறாள், ஏன் பல நேரங்களில் பலகீனமாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்கு. என்னங்க, பெண் அப்படிங்கிறவன் பலகீனமானவள், அவள் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோமா. அப்போ நமக்கு நம்மளால் சுயமாக எதுவும் செய்ய முடியாது போல இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டோம். அந்த பதிய வைக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம்னா, சின்ன குழந்தையிலேருந்து அந்த வித்தியாசத்தை நம்ம காண்பிக்க ஆரம்பிக்கிறோம். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருவருக்கும் சமமாக நாம் எல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் போயிடும். நம்ம பார்த்து செய்வோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆண் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசம் நம்ம காமிக்க ஆரம்பிச்சிடும். இரண்டுமே பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய இடங்களில் இது நடக்காது. ஏன் அப்படின்னா, பார்த்து 2 குழந்தைக்கு நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இந்த விஷயங்களில் நாம் சில நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம். அப்போ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்கே போகுது அப்படின்னா, ஆண் குழந்தைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போய் ரிசர்ச்சில் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் தான் நமக்கு பலகீனமாக மாறிவிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர்கிட்ட குறை இல்லாமல் கிடையாது. எல்லார்கிட்டையும் குறை இருக்குங்க. குறை இல்லாத மனிதனை கடவுள் படைக்கவே இல்லை. எல்லோரிடமும் குறை இருக்குது. அந்த குறை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அந்த குறைகளை தாண்டி அதை சரி செய்து கொண்டு முன்னேறி வாழ்க்கையில் செல்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சுதாமூர்த்தி அவங்கள சொல்லலாம். மிஸ்ஸஸ் சுதாமூர்த்தி சொல்லும் பொழுது அவங்க புக்ஸ் எழுதுகிறப்ப சொல்லுவாங்களாம், 2 வருஷங்க, நான் 2 வருஷம் புக்கு எழுதி அனுப்புவேன். திரும்ப வந்துடும். இல்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துடும். நானும் பார்த்து எழுதுவேன். அதில் ஏதோ மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, ஏன் அப்படின்னா நீங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் என்னுடைய குறை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை நான் திருத்தி ஒவ்வொரு புஸ்தகம் எழுதும் பொழுது அந்தந்த ஏஜ் குரூப்பில் யார் இருக்காங்களோ, இப்போ டீனேஜர்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதில் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டு செஞ்சு அந்த மாதிரிலாம் நான் செஞ்சு தான் இப்போ ஒரு பெரிய புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர்கிட்ட இந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். குறைகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனேயே நமக்கு அவங்க பிடிக்காமல் போயிடுவாங்க. பார்க்க போனால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை விட யார் உங்களை பற்றி நிறைய குறைகள் சொல்கிறாங்களோ அவங்க தாங்க உங்களுக்கு நல்லதே பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே அவங்கள கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, குறைகள் சொல்ல நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைகளாக மாறிவிடுகிறது. அந்த நிறைகளை மாற்றினாதான் நாம் வெற்றியாளராக மாற முடியும். அப்போ இந்த வெற்றியாளராக மாறுவதற்கு வேறு ஒன்றும் மந்திரமெல்லாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பார்க்குறோம். அடுத்தவங்க சொல்லும் பொழுது புன்சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா இந்த மாதிரி குறைகளை சுட்டி காட்டுபவர்களை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு என்னங்க என் நேரம் எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும்
யாரையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு. அது கிடையாது. அந்த குறைகளை சுட்டி காட்டுவதால் அவருக்கு என்னங்க கிடைக்க போகுது? நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார், நாம் அதில் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு அதை அடுத்தவங்களை புண்படுத்துகிறவங்க அது வேறு விஷயம். நம்ம நல்ல எண்ணம் கொண்டு நமக்காக அந்த குறைகளை கண்டுபிடித்து இதை நீ செய்தால் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் முன்னேறி வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த இடத்துல அந்த குறைகளை நாம் எடுத்துக்கொண்டு அதை மட்டும் மாற்றிவிட்டால் போதும். வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றியாளர்கள் தான். ஆக முதல்ல இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மக்கிட்ட அந்த குறை இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். கதை சொல்லுவாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பாட்டி அவங்கள பேத்தியை கூப்பிட்டுட்டு ஒரு சாமியார்கிட்ட போவாங்களாம். சாமி என் பொண்ணு என் பேத்தி எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, அவங்ககிட்ட சொல்லுங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவாராம், ஒரு வாரம் கழித்து கூட்டிகிட்டு வாமான்னு. பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. இதை இப்போவே சொல்கிறத ஒரு வாரம் கழித்து வர சொல்கிறார் அப்படின்னு. திரும்ப ஒரு வாரம் கழித்து போனோடனே இப்போ சாமியார் சொல்லுவாராம், பாப்பா ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதுன்னு சொன்னோன்னா பாட்டி கேட்பாங்களா, ஏன் சாமி நான் கேட்டால் ஒன்று கோச்சிக்க கூடாது, போன வாரமே இதை சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த வாரம் சொன்னீங்க அப்படின்னு. முதல்ல நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லைம்மா, நான் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாராம். அதுபோல் யார் ஒருவரிடமும் குறைகள் சொன்னாலும் முதல்ல அந்த குறை நம்மக்கிட்ட இல்லை இருக்கான் பாருங்க. சரியா, நம்ம அந்த குறைகளை திருத்தி கொண்டோமான்னு பார்த்துட்டு அடுத்தவங்க கிட்ட அந்த குறைகளை சொன்னால் சொல்லக்கூடிய உங்களின் அந்த மதிப்பீடு அங்கே எங்கே போய் நிற்பீங்க அப்படின்னா, ரொம்ப கிரேட்டுங்க, அவரெல்லாம் நம்மளை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேறு லெவலில் போய் நிற்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே ஏங்குவாங்க. ஆகா, அவர் நம்மளை பற்றி ஒரு சஜஷன் சொன்னால் போதும், சின்ன ரிமார்க்ஸ் சொன்னால் போதும், அதை வச்சு நம்ம மேலே வந்துடலாம். ஏன்னா அவர் அழகாக ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்கிறாரு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுனால நிறைய பேர் அவங்க தவறு திருத்திக்கிட்டு அந்த குறைகளை மாற்றிக்கிட்டு மேலே வந்திருக்காங்க. அதனால் நமக்கும் அது கிடைக்குமா, அது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆக நம்முடைய வார்த்தைகளை பலமாக ஆக்குவதும் பலவீனமாக ஆக்குவதும் நம்முடைய எண்ணங்கள் தான். ஆக முதல்ல இந்த விஷயத்தை, இந்த வாக்சக்தி, நம்முடைய வார்த்தைகளை பலமாக மாற்றி மற்றவர்களுக்கு உறுதுணையாக ஆக்கச் செய்வது தான் நாம் இந்த மானிடத்தன்மை பெற்றதற்கு முழுமையானது. மகாபெரியவா சரணம்.